விருப்பம் என்கின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். என்னை பார்க்கல. அவருடைய இல்ல விழா சமீபத்தில் தேர்தலுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட போன வருஷம் நவம்பர்லயே வந்தாங்க அலுவலகத்துக்கு. உள்ளூர்ல கும்பாபிஷேகம் இருக்கு, கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஒற்றுக்கொண்டு தேதி கொடுத்த பிறகு அதன் பிறகு தேர்தல் தேதி வந்துச்சு. அந்த கும்பாபிஷேகத்துக்கு வர முடியும். இன்னைக்கு வரும்பொழுது சொன்னாங்க, தோட்டத்துல வரும்பொழுது தங்குவதற்கான ஏற்பாடுகள், பாதுகாப்பு அதிகாரிகள் இங்க தங்கணும் பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து காத்திருந்தார்கள் அப்படின்னு இப்ப சொன்னாங்க. அது ஒரு பெரிய நிகழ்வு. அதையெல்லாம் தாண்டி வேலாயுதம் ஐயா அவர்கள் இறந்த அன்னைக்கு நாங்கள் எல்லோருமே ஆந்திர பிரதேச தேர்தல் பண்ணிட்டு இருந்தோம். நான் கட்சியினுடைய அலுவலக பொறுப்பு கொடுத்திருந்தாங்க. அலுவலகத்தை விட்டு வெளியே செல்லக்கூடாது என்கின்ற உத்தரவாதத்தோடு இன்னைக்கு அமர்த்தியிருந்தார்கள் இந்த லோக்சபா எலெக்ஷன். ஐயா இறந்த செய்தி கேட்டவுடன் நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ் உங்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து உடனடியாக நான் செல்லணும் அப்படின்னு கிளம்பு அப்படின்னாங்க. ஒரே ஒரு விமானம் இருந்தது ஹைதராபாத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு. கிளம்பி செல்வதற்கு முன்பு விமான நிலையத்திற்கும் சென்று அந்த விமானம் கிளம்பிடுச்சு. அதுக்கப்புறம் அவருடைய மகனுக்கும், ஐயா நான் ஹைதராபாத்தில் இருக்கேன், விமானம் ஒரே விமானம் கிளம்பிடுச்சு, நான் ரோடு மார்க்கமாக மாறி மாறி வந்தேன் அப்படின்னா சாயந்தரம் ஆயிரும், என்னால் ஐயாவுடைய திருவுருளை பார்க்க முடியாதால் நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும். அது பெரிய ஒரு நிறுவனம். இரண்டாவது, நம்முடைய அலுவலகத்துல RSS பேரியக்கத்தினுடைய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு தேதி குறித்து ஐயாவுடைய மரியாதை அங்கே செய்ய வேண்டும் என்று குறித்திருந்தோம். தேதியெல்லாம் குறித்து எல்லாம் ரெடியாகி குடும்பம் எல்லாம் வந்த பிறகு அகில இந்திய நம்முடைய கட்சி தலைவர்கள் என்னை அவசரமாக கர்நாடகாவுக்கு சென்று பெங்களூர்ல ஒரு நிகழ்ச்சியை பங்கெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது பெரிய நிகழ்வோடு தான் இந்த நிகழ்வுக்கு நான் வந்திருந்தேன். இன்னைக்கு ஒரு பெரிய நான் யோசிச்சுட்டே இருந்தேன், என்ன நடந்தாலும் இன்னைக்கு போயிடணும், நேரமே கிளம்பி போயிடணும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம போயிடணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக 2 முறை நான் முயற்சித்தும் கூட ஐயாவுடைய இடத்துக்கு நம்மால் வர முடியவில்லை என்றால் இன்னைக்கு என்னுடைய கடனை நான் செய்வதாக என்று நான் பார்க்கிறேன். இந்த இடத்திற்கு நம்முடைய தலைவர்களோடு இணைந்து அவருடைய திருவுருவச் சிலையை திறந்து வைப்பதன் மூலமாக எங்களுடைய பணியை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் அந்த பணி இன்னும் முழுமையாக நாங்கள் செய்யவில்லை. இந்த கட்சியை இன்னும் வளர்க்க வேண்டும், இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும். அது வேலாயுதம் ஐயாவுடைய நினைவு எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை அது பாதுகாக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி வேலாயுதம் ஐயாவுடைய நினைவை பொறுத்தவரை கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் ரொம்ப ஆக்ரோஷமா அக்ரெசிவான இளைஞர்கள் இருக்கிறார். காரணம், இந்துத்துவா வலுவாக வேலூர் இருக்கக்கூடிய பகுதி. இன்னைக்கு மேடையில் இருக்கும் பொழுது வேலாயுதம் ஐயா மேடைக்கு வருவாங்க. அந்த தள்ளுமுள்ள தான் வேலாயுதம் ஐயா மேடைக்கு வருவாங்க. கடந்த ஒரு 2-3 நிகழ்ச்சி நாம் பார்ப்போம். ஒரு பக்கம் சந்தோஷம், நம்முடைய கட்சி வேகமா வளருது, கட்டுக்கடங்காத கூட்டம் எல்லா பக்கம் இருக்கு, இளைஞர்கள் பெரிய அளவுல பெண்கள் வர்றாங்க. அதை வேலாயுதம் ஐயாவும் பார்த்து ரசிச்சுட்டு தான் வருவாங்க. நாங்கள் மேலே இருந்து பதறுவோம், ஐயாவை இந்த பாதுகாப்போடு மேடை கூட்டிட்டு வரணும். நான் அவரை ரொம்ப ரசிப்பார். அவர் குறிப்பாக அவருடைய சொந்த மண்ணில் கட்சியினுடைய ஆக்ரோஷமான வளர்ச்சி இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரசிச்சு தள்ளாடி அந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட பிரிங்கிதான் வேலாயுதம் ஐயா மேடைக்கு வருவாங்க. எனக்கு கடந்த 3 நிகழ்ச்சிகள் கன்னியாகுமரியில அது பசுமையாக என்னுடைய கண்ணிலே ஞாபகம் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி ஏற்கனவே சொன்னது போல காந்தி ஐயாவாக இருக்கட்டும், வேலாயுதம் ஐயாவாக இருக்கட்டும், இவரெல்லாம் தமிழகத்தினுடைய அரசியல் ஒரு வித்தியாசமான அரசியல்வாதிகள். ஒவ்வொரு மறுபடியும் யாரும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. முழுவதுமாக இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, முழுவதுமாக தேசியத்திற்காக ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு, குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய மண் எமர்ஜென்சி காலகட்டத்தில் ஒரு கோட்டையாக இருந்த மண், RSS இயக்கத்தை எல்லாம் பாதுகாத்த சொந்த மண். இந்த மண்ணில் இந்த ஊர்ல உள்ளே வந்தாலும் கூட காவி கொடியை பார்த்து விட்டு தான் இந்த ஊருக்குள்ள வர முடியும். அப்படிப்பட்ட பெருமை இந்த மண்ணுக்கு இருக்கு. அந்த மண்ணில் இன்னைக்கு வேலாயுதம் ஐயாவுடைய சிலைக்கு ஒரு பெருமையாக ஒரு திறப்பு விழா நாம் நடத்தி இருக்கின்றோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், இந்த சிலைக்கு எப்போ உயிர் வருனாங்க தினமும் நாம் பார்த்து இதை பூஜித்து நம்முடைய மரியாதை செலுத்தும் பொழுது தொடர்ந்து இந்த சிலைக்கு எப்பொழுதும் உயிர் இருக்கும். இன்னைக்கு உயிர் வந்திருக்கிறது, ஏன்னா நாம் எல்லாரும் வந்திருக்கின்றோம். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், அப்பப்போ நாம் இங்கே வரும்பொழுது வேலாயுதம் ஐயாவை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இங்கே ஐயாவுடைய சிலையை பார்த்து விட்டு சென்றால் இந்த பகுதி இன்னும் அந்த வைப்ரேஷனோடு இன்னும் அது குதூகலத்தோடு இருக்கும். இன்னைக்கு நம்ம சிலையை திறந்து வச்சுட்டோம். வேலாயுதம் ஐயாவுடைய குடும்ப வாரிசுகள் எல்லோருமே இன்னைக்கு அவங்க முழு நேர அரசியல் யாருமே கிடையாது. அவர்கள் எல்லோரும் தனிப்பட்ட முறையில் தங்களுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக அவருடைய தம்பியாக இருக்கக்கூடிய சுரேஷ் அவர்களாக இருக்கட்டும், மகனாக இருக்கக்கூடிய ராம் பகவத்தாக இருக்கட்டும், அவருடைய மகள்களாக இருக்கக்கூடிய நிவேதிதாவாக இருக்கட்டும், சிவநந்தினியாக இருக்கட்டும், எல்லோரும் இன்னைக்கு முழு நேர அரசியல்வாதிகள் கிடையாது. தனக்கென்று ஒரு குடும்பம் சமுதாயத்தில் பணியை செய்யறாங்க. அதனால் வேலாயுதம் ஐயா இல்லை, நாம் இந்த இல்லத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிற முடிவை நாம் யாரும் எடுக்கக்கூடாது. தொடர்ந்து இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த சிலைக்கு எப்பொழுதுமே உயிர் இருக்கும். வேலாயுதம் ஐயாவுடைய ஆன்மா எப்பொழுதும் இங்கே இருக்கும். அதனால் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள், குறிப்பாக குமரியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அன்பு சொந்தங்கள், நாம் வந்து செல்ல வேண்டும். இது நம்முடைய இல்லம். நாம் வந்து செல்லும் பொழுது மட்டும்தான் இந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய தன்மை நமக்கு இன்னும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் என்கிற அன்பான வேண்டுகோளை வைத்து, அவர் சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டுகள் பணியாற்றியதை இந்த நேரத்தில் நான் நினைவு கூற விரும்புகிறேன். காரணம், இளைஞர்களுக்கு அது தெரிய வேண்டும் என்பதற்காக.
அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது கன்னியாகுமரியினுடைய வளர்ச்சிக்காக பெரிய குரல் கொடுத்தவர். இன்னைக்கு ஆசாரி பள்ளத்துல மருத்துவக் கல்லூரி இருக்குன்னா அதற்கு முதலாக யார் குரல் கொடுத்தாங்க நீங்க சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா வேலாயுதம் ஐயா தான் முதலாக அது குரல் கொடுத்தார். அவருடைய காலகட்டத்தில் தான் இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் ஒரு மருத்துவம் படிக்கிற கல்லூரி வந்துருச்சுங்க. இப்ப வந்துருச்சு. அன்னைக்கு ஒரு பொறியியல் படிக்கிற கூட கன்னியாகுமரிக்குள்ள கல்லூரி இல்லை. அவர்கள் எல்லாம் வெளியே செல்ல ஆரம்பித்த பொழுது குமரிக்கு முதலாக மருத்துவக் கல்லூரிக்கு அவர் குரல் கொடுத்தார். இவருடைய காலகட்டத்தில் பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்க. 3 பொறியியல் கல்லூரியை கொண்டு வந்தாங்கன்னா அதுவும் வேலாயுதம் ஐயாவுடைய காலகட்டத்தில் அதுவும் நடந்தது. காரணம் இளைஞர்கள் இங்கேயே படிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை. அதையெல்லாம் தாண்டி உங்களுக்கு தெரியும், அன்னைக்கு சாலை பணியாளர்கள் இருப்பாங்க. இந்த ரோட்ல இந்த பஞ்சர்லாம் ஆயிடுச்சு, ரோட்ல டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை அப்பப்போ செப்பனிடுவதற்கு சரி பண்ணுவதற்கு அது குறிப்பாக ஒரு முதலமைச்சர் வந்த பொழுது அந்த முழுதாக அந்த பணியாளர்களை எடுத்துட்டாங்க. அதே வேலாயுதம் ஐயா சட்டமன்றத்தில் தன்னுடைய பேச்சின் மூலமாக அது இன்னும் எல்லாம் சொல்றாங்க நம்முடைய தலைவர்கள் நகைச்சுவையாக, எப்படி நம்ம ஒரு சைக்கிள் வச்சிருந்தா கூட அந்த டியூபுக்கு அப்பப்போ பஞ்சர் போடணுமோ அதுக்காக பஞ்சர் கடையே இல்லாமல் இருந்தால் எப்படி சைக்கிள் ஓட்டுறது. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்களே இதற்கு முன்பு நீங்க எல்லாத்தையும் நீக்கிட்டீங்க, இன்னைக்கு ரோட்லயே அதே மாதிரி பஞ்சர் ஆகும் பொழுது அங்கே ஆட்கள் இருந்தால் தானே சரி பண்ண முடியும் என்று இவருடைய பேச்சுக்காக தமிழகம் முழுவதுமே மறுபடியும் 5000 சாலை பணியாளர்கள் மறுபடியும் பணிக்கு வந்தாங்க. அதுவும் வேலாயுதம் ஐயாவுடைய சாதனை. இந்த மாதிரி சத்தமே இல்லாம பல விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. ஆர்டிஓ அலுவலகத்தை மார்த்தாண்டத்துல புதிதாக இவருடைய காலத்துல திறந்து வைப்பதிலிருந்து குமரியினுடைய வளர்ச்சிக்காக தொடர்ந்து பேசிய ஒரு மாமனிதர். அதன் பிறகு நடந்த அடுத்த தேர்தலில் சொற்ப வாக்கு 450 வாக்கு வித்தியாசத்துல தான் வெற்றி வாய்ப்பை தவற விட்டான். சொற்ப வாக்குல 450 வாக்கு வித்தியாசத்துல 2001 தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவற விட்டும் கூட தொடர்ந்து இன்று வரை அவர் எம்எல்ஏவாக இருந்த பொழுது அக்கா விஜயதாரணி அவங்க சொன்னாங்க, எம்எல்ஏவாக இருந்த பொழுது எப்படி பணி செய்தாரோ இறக்கும் வரை அதே அக்கறை, அதே சமூக உணர்வு, அதே பொறுப்புணர்ச்சி, அதே ஒரு தலைமை பண்பு அப்படியே அவங்க கொண்டு வந்தாங்க. நம்முடைய சட்டமன்ற குழு தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் கட்சியின் சார்பாக நான் நன்றி சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், அண்ணனுடைய தலைமையில நம்முடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஐயா வேலாயுதம் அவர்களுக்கு இரங்கல் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து அதை சட்டமன்றத்தில் செயல்படுத்தி இருக்கிறார்கள். அதற்கும் நம்முடைய கட்சி சார்பாக அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நேரத்தில் நான் நன்றி தெரிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால் இன்னைக்கு மாநில தலைவராக வேலாயுதம் ஐயா நம்முடைய முதல் எம்எல்ஏ என்கின்ற ஒரு முறையில இதை நான் அறிவிப்பதிலே பெருமை அடைகின்றேன். இன்னைக்கு ஐயா விநாயகஞ்சி அவங்களும் நம்மோடு இருக்கின்றார். குறிப்பாக ஐயா கல்விக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்முடைய குமரி பாரதிய ஜனதா கட்சி ஐயா வேலாயுதம் அவர்கள் பெயரில் ஒரு ஸ்காலர்ஷிப்பை நாம் அறிவிக்கிறோம். நம்முடைய மாவட்ட தலைவர் எல்லாரும் இருக்கிறாங்க. மாநிலத்திலிருந்து நாங்கள் பண்பற்றோம். குறிப்பாக குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 10வது 12வது படித்து மாவட்ட அளவில் வரக்கூடியவர்களை நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் திரு வேலாயுதம் அவர்கள் பேரில் இந்த வருடத்திலிருந்து தொடர்ந்து எல்லா வருடங்களுக்கும் அவருடைய பேரில் 10வது 12வது வர்றவங்க, 10வது வந்திருக்கக்கூடிய முதல் 3 பேர், 12வது வந்திருக்கக்கூடிய முதல் 3 பேர், அந்த 6 பேருக்கும் கூட 3 லட்சம் ரூபாய் மதிப்பில் ஒரு ஸ்காலர்ஷிப்பை இதிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து நடைமுறைப்படுத்தும். அதை தொடர்ந்து எல்லா ஆண்டும், ஏன்னா வேலாயுதம் ஐயாவுடைய பெருமை எல்லா ஆண்டும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம், எனக்கு தெரியும் 20 ஆண்டுகள் கழித்த பெருமை இருக்குன்னா அதை தொடர்ந்து நாம் அவருடைய பெயரை ஞாபகம் வைக்க வேண்டும், அவருடைய சாதனைகளை ஞாபகம் வைக்க வேண்டும். குறிப்பாக இளைஞர் மத்தியில வேலாயுதம் ஐயாவை போன்ற சான்றோர்கள், ஆன்றோர்கள், நல்லவர்கள் வாழ்ந்தார்கள் என்கின்ற பெருமையை கொண்டு போகணும். அதை நம்முடைய மாவட்ட தலைவர் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை முடிவு செய்வார்கள். ஒரு ஆண்டு 3 லட்சம் ரூபாய் பெருமானமான ஸ்காலர்ஷிப்பை இங்க படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி வேலாயுதம் ஐயாவுடைய பேர்ல அவங்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து நம்ம வைத்துக் கொண்டு கட்சியின் சார்பாக செய்வோம் என்கின்ற உறுதிமொழியும் இங்க இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்கள் முன்னால் தெரிவிப்பதை நான் பெருமை அடைகின்றேன். அதே போன்ற நிகழ்ச்சி எல்லோருக்கும் கடுமையான வெயில் எதையும் பொருட்படுத்தாமல், நேற்று நல்ல பலத்த காற்று மழை கன்னியாகுமரியில எதையும் பொருட்படுத்தாம எல்லோரும் அங்கங்க சேர் இருக்கிறவங்க சேர்ல, தரையில இருக்கிறவங்க தரையில, நிக்கிறவங்க நிக்கிற இடத்துல யாரும் எந்த வசதியும் எதையும் எதிர்பார்க்காம நீங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னா வேலாயுதம் ஐயாவை நீங்கள் பெருமைப்படுத்தியிருக்கிறீர்கள். அதுதான் அவருடைய சொந்த விவசாயி தோட்டம், அவருடைய சொந்த இடத்துல இதை விட பெருமை நாம் வேலாயுதம் ஐயாவுக்கு நாம் செலுத்த முடியாது. அவருடைய மறைவின் பொழுது நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா தன்னுடைய முகநூல் பக்கத்துல பதிவு செய்திருந்தார். வேலாயுதம் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர், அடித்தட்டு மக்களுடைய உரிமைக்காக பாடுபட்டவர், குமரியினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஒரு மனிதனை இன்று பாரதிய ஜனதா கட்சி இறந்து வருந்துகிறது என்று நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுடைய முகநூல் பதிவு இருந்துச்சு. நம்முடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா அவர்களும் தன்னுடைய இரங்கல் செய்தி அனுப்பியிருந்தாங்க. அந்த இரங்கல் செய்தியிலும் ஜே பி நட்டா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள்,
குறிப்பாக தமிழகத்தினுடைய தென்பகுதியினுடைய முதல் எம்எல்ஏவாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு எளிமையான மனிதர், தன்னுடைய எளிமையால் எல்லோரையும் கவர்ந்தவர். மூத்த தலைவர்கள்ட்ட ரொம்ப நட்பு பாராட்டியவர். அது முரளி மனோகர் ஜோஷி ஐயாவாக இருக்கட்டும், எல்கே அத்வானி ஐயாவாக இருக்கட்டும், அடல் பிஹாரி வாஜ்பேயி ஐயாவாக இருக்கட்டும், அன்பு பாராட்டிய ஒரு மனிதர். இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, அவரை இழந்து நாங்கள் வருந்துகின்றோம் என்று நம்முடைய அகில இந்திய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள் குறுஞ்செய்தி அனுப்பியிருந்தார்கள். அதையும் இந்த மன்றத்தில் உங்கள் முன்னால் நினைவுபடுத்துவதில், ஞாபகப்படுத்துவதில் என்னுடைய கடமையாக நான் நினைக்கின்றேன். மறுபடியும் இந்த மாவட்டத்தினுடைய தலைவர் அண்ணன் தர்மராஜ் அவர்களுக்கும், குறிப்பாக அவருடைய குடும்பத்தினை சார்ந்த அனைவருக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். காரணம், மிக வேகமாக ஐயாவுக்கு இந்த திருவுருவச் சிலையை அமைத்து அவருடைய நினைவுகள் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் அளவுக்கு இந்த பெருமையை சேர்த்து அதை திறப்பதற்காக எங்களை எல்லாம் அனைத்து பெருமை சேர்த்திருக்கின்றீர்கள். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா அவருடைய மகனுக்கும், 2 மகளுக்கும், அவருடைய குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்கும் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா. அன்புக்குரியவர்களே, கருப்புக்கோடு ஊர் பொதுமக்கள் சார்பாக கருப்புக்கோடு ஊர் தலைவர் திரு கே. ஜெயசக்தி அவர்கள் இப்பொழுது நம்முடைய மரியாதைக்குரிய மாநில தலைவர் அண்ணாமலைஜி அவர்களுக்கு கைத்தறி பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கின்றார்கள். அவரோடு செயலாளர் திரு இ. வேணு அவர்களும் கைத்தறி பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். எல்லோரும் நன்றியிட முடிஞ்சதுக்கப்புறம் அத்தனை பேர் கஞ்சி குடிச்சிட்டு போனோம். ஒரு குறிப்பு, நன்றி உரைக்கு முன்னாடி எனக்கு ஒரு நன்றி சொல்லணும். என்னன்னு சொன்னா, இப்படி அவருக்காக ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும். கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பாக வேற யாரும் மேடைக்கு வரக்கூடாது. ஒரு ஆலோசனை செய்த உடனேயே அது முழுமையாக கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியை இந்த மணிமண்டலத்தை கட்டலாம் என்று சொன்னபோது மரியாதைக்குரிய ஸ்ரீ வேலாயுதி அவருடைய தம்பி சுரேஷ் அவர்களும் அவருடைய குடும்பத்தார்களும் சொன்னார்கள், உங்களுடைய கன்னியாகுமரி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியில பங்களிப்பாக அவருடைய உருவச்சிலையை மட்டும் நீங்கள் தாருங்கள்.